வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ வந்து ஒரு தெளிவான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். என்னென்னா, இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் ரிலேட்டடாக. இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருப்பீங்க. சில பேர் வந்து அட் ஏஜ் ஆஃப் 25, 26, இப்போ கேர்ள்ஸ்லாம் வந்து 25, 26ல் ஃபேமிலி வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம், எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, வயசு ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. பாய்ஸ் வந்து 28, 27, 28, 29 அந்த ரேஞ்சில். அதுக்கடுத்து வந்து சில பேருக்கு செகண்ட் ஆப்ஷன், ஒரு லைஃப் சரியாக வரல, அடுத்த ஒரு லைஃப் எடுத்துடலாம் ஒரு சான்ஸ். நான் சில விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு இதை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மேரேஜ் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு சான்ஸ் எடுக்க முடியாது. அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டி எப்படி நீங்கள் பார்க்குறது, இந்த டைமுக்கு என்னென்ன ராசிலாம் கொஞ்சம் ஒரு அவேராக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் யூ ஆர் இன்டு சம் ரிலேஷன்ஷிப் ஆர் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறீங்க. இல்லை சில பேருக்கு ஃபஸ்ட்டு, சில பேருக்கு செகண்டு, சில பேருக்கு லைஃப்பில் கல்யாணமே வேண்டான்னு கூட சில மூடில் தான் இருக்கீங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணி இதை கொடுத்துருக்கேன். என்னன்றதை பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஃபஸ்ட் நான் வந்து இப்போ நடக்கிற இந்த டிரான்சிஷனை அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். 2025 வந்து ஆல்ரெடி சனி வந்து டிரான்சிட் நடந்துடுச்சு. இப்போ மேலே வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் ராகு கேது. இந்த டோட்டல் அப்சர்வேஷனில் நான் முதல் ராசி மேஷம் எடுத்துக்கிறேன். மேரேஜுக்கு வந்து எதெல்லாம் கொஞ்சம் நான் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொல்கிறேன். மேஷ ராசின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த 7 சனி வந்திருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாமே இருக்குது. பட் சந்திரனை வந்து எமோஷனலாக இந்த மேஷராசியை நெருங்கி வருது. மேஷராசியை சேர்ந்திருந்து உங்கள் லக்னத்தை செக் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னம், மேஷராசி இல்லைனா வந்து நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கீங்க. ஏன்னா சிம்மம் அந்த அஷ்டமத்தை சனி பொசிஷன் எடுத்திருக்கு. அடுத்தது மீனம் அண்ட் மேஷம் காம்போவில் வந்திருக்கீங்க. அந்த ஒரு கால்குலேஷனையும் புரிஞ்சுக்க பாருங்கள். அடுத்தது வந்து வேறு ஏதாவது நம்ம இன்க்ளூட் பண்ணலாம்னா, எனக்கு தெரிஞ்சு மெயின் வந்து மேஷம், மீனம், சிம்மம் இந்த காம்போவில் இல்லாமல் மேஷராசி வந்து மற்ற எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல. சப்ஜெக்ட் டு தசா புக்தியில் ராகு கேது இல்லாமல் இருக்கா, அதே மாதிரி சனி தசை இல்லாமல். மேஷத்துக்கு மோஸ்ட்லி சனி தசை ரொம்ப ஏர்லியாக வராது. ஏன்னா நீங்கள் சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திரன், செவ்வாய், ராகுல வேணால் நீங்கள் இருந்தால் இருக்கலாம், இல்லைனா அதுக்கு முன்னாடி இருக்கலாம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அந்த தசைகள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க மேஷம் நிறைய விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா இந்த டைமில் தான் கோபம் வரும், இந்த டைமில் தான் வெறுப்பு வரும், இந்த டைமில் தான் சந்தேகம் வரும், இந்த டைமில் தான் வந்து வாழ்க்கையை வாழலாமா வேணாமான்லாம் தோணும். நிறைய அந்த மாதிரிலாம் தோணும். அதனால் அவசரப்படாதீங்க. ஏன்னா மேஷத்துடைய ஒரு வீக்னஸாக நான் பார்த்த வரைக்கும் அந்த ஈகோ வந்துடுச்சுன்னா அது தேவையில்லாத டெவலப் ஆகிட்டே போகும். இன்னொன்று, ட்ரஸ்ட்டு வந்து குறைஞ்சிதுன்னா அது திரும்பவும் அது வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து மேஷமுக்கு டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் அதிகம் உண்டு. அதனால் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க. சரியானதை பார்த்துங்க. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்குது, எந்த தோஷமும் இல்லை, தெர் இஸ் நோ தோஷம் இந்த ஹாரோஸ்கோப். 2 சுத்தம், 7, 8, 12, 5 பாவகிரகங்களே கிடையாது. பாவகிரகங்கள் நான் சொல்கிறது சனி, செவ்வாய், ராகு கேது. மெயின் சூரியன் வந்து 7, 8 வரக்கூடாது. குறிப்பாக அந்த 7, 8 நல்லா இருந்ததுன்னா, 2 நல்லா இருந்தனாலே மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்துங்க. ஸோ அதனால் அப்படிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர் எடுத்துங்க. அடுத்த ராசியாக நான் கனெக்ட் பண்ணுறது இல்லை சிம்மம். ஏன்னா இப்போ இந்த சிம்மம் வந்து கரெக்டாக அஷ்டம சனி 8 என்ன தெரியுமா உங்களுக்கு? மங்கலிக் ஸ்தானம். இந்த மாங்கல்யம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மனிதன் வந்து ஒருத்தர் கல்யாணம், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, சிம்மம் இப்போ தான் வந்து அது ஒரு சேலஞ்சை கொடுக்கும். இப்போ தான் வந்து பிடிக்காத மாதிரி நடந்துக்க வைக்கும். இப்போ தான் வந்து கோவப்படுத்துகிற மாதிரி வைக்கும். இப்போ தான் வந்து ஒரு வெறுப்பு குணத்தை கொடுக்கும். இப்போ தான் உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் ஒரு பார்ட்னர் செய்கிற மாதிரி வரும். பட் இதெல்லாம் நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். லைஃப் இஸ் ஒரு சைக்கிள் மாதிரி தான். அது அப்படியே மாறி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பொறுமை நிறைய வேணும், நிறைய சோதிக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து ஏன் இது இன்ட்டு கொடுக்குறேன்னா, கல்யாணம் பண்ணுறவங்க கரெக்டாக நீங்கள் சிம்ம ராசி எடுத்துகிட்டு நீங்கள் போய் கரெக்டாக மீனத்தை சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சிம்ம ராசி எடுத்துகிட்டு இப்போ போயிட்டு நீங்கள் வந்து மேஷத்தை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ரெண்டுத்துக்குமே டைம் டஃப்பாக வச்சுக்க வேண்டான்றதுக்காக நான் சொல்கிறேன். பொதுவாகவே சிம்மத்துக்கு வந்து இந்த மகரம், கும்பலாம் அவ்வளோ நல்ல கம்பேட்டிபிலிட்டி கிடையாது, அது குறிப்பாக மகரம். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சிம்மம் வந்து நான் வந்து அலர்ட் கொடுக்குறேன். ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் போனாலும் சரி, உங்கள் தசை என்ன, புக்தி என்ன, உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்குது, எல்லாம் தரோவாக ரீட் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் கொடுக்குறேன். இது பயம்படுத்துறதுக்காக கிடையாது. கொஞ்சம் இதெல்லாம் சொன்னால் உஷாராக இருப்பீங்க, ஒரு தடவை பார்த்துப்பீங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சிம்மம். அடுத்து நான் மார்க் பண்ணுறேன் மீனராசி கரெக்டாக ஜென்மசனி. இந்த ஜென்மசனி என்ன பண்ணுன்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்மசனி கரெக்டாக தலை மேலே உட்காந்துருக்கு இல்லையா, புத்தியை வேலை செய்யக்கூடாது. குறிப்பாக வந்து லவ், ரிலேஷன்ஷிப், கல்யாணம் இந்த விஷயத்தில் குறிப்பாக புத்தியை வேலை செய்யக்கூடாது. தப்பாக யோசிக்க வைக்கும், தப்பாக முடிவெடுக்க வைக்கும், அவசரப்பட வைக்கும், ராங் சாய்ஸாக ரைட் சாய்ஸாக நினைக்க வைக்கும், ரைட் சாய்ஸாக ராங் சாய்ஸாக நினச்சி விட்டுடும், ஒரு மாதிரி குழப்பம் செய்யும்,
ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. திடீர்னு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிளாங்காக இருந்தது, எனக்கு அப்படியே பிளைண்ட் ஆகிட்டேன் நான் அப்படிலாம் சொல்லுவாங்க. கன்ஃபியூஷன்ஸ் வருதுன்னுவாங்க. அதனால் எப்போவுமே வந்து தெளிவாக இல்லாதப்போ லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது, லைஃப் பார்ட்னரோட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறது, ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் நினைக்கலாம் அப்போது ஏஜ் வந்து இவ்வளோ ஆயிடுச்சு, எப்படி நாங்கள் வந்து வெயிட் பண்ண முடியும், மீனம் தள்ளி போட முடியாது, ஏஜ் வந்து ஆல்ரெடி 29 பார்டரில் வந்துட்டோம், 30க்கு மேலாம் போனால் வரன் கிடைக்குமா? நியாயமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மீனராசியாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் சூஸ் த பெஸ்ட்னா இப்போ டைம் எதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்து அதுக்கு மேட்சிங் எடுத்துக்கணும். அப்போ தான் அது புத்திசாலித்தனம். இன்னும் நீங்கள் மீனமா ராசியில் பிறந்து நீங்கள் வந்து ஒருவேளை மேஷம் எடுக்கிறீங்க, சிம்மம் எடுக்கிறீங்க, இந்த டைமில் சொல்கிறேன், இந்த டைமில் அந்த மாதிரிலாம் கும்பம் எடுக்கிறீங்கன்னா நெருக்கடியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மேரேஜ் விஷயத்தில், லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சைட்லலாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஏமாற்றங்கள்லாம் நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, பார்ட்னர் அப்படி இல்லைன்னா அது ஒரு ஏமாற்றம் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இதுக்கு காமிக்குது. அந்த சோதனைலேருந்து கடந்து வாங்க, இதான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த மேரேஜ் ரிலேட்டாக வீடியோ நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்களுடைய பர்த் சார்ட்டில் என்னென்ன பிளானட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த 1, 2, 7, 8 மெயினாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து உங்களுடைய பிரெயின், உங்களுடைய நாலேஜ். உங்கள் செகண்ட் ஹவுஸ் அப்படி இது உங்களுடைய எமோஷன், உங்களுடைய சென்ஸ், கண்ணு, மூக்கு, காது, எப்படி பார்க்குறீங்க, எப்படி கேட்குறீங்க, எப்படி ருசிக்கிறீங்க, எப்படி ரசிக்கிறீங்க, இதெல்லாம் அந்த செகண்ட் ஹவுஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அங்கே ராகு கேது இருக்குது, சனி இருக்குது, சூரியன் எப்படி இருக்குன்னு வெரிஃபை பண்ணிவிடுங்க. உங்கள் 7th ஹவுஸ் வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னரோட, பிஸ்னஸ் பார்ட்னரோட, அதுவும் இல்லை நம்ம இது மேரேஜ் பற்றி பேசினா லைஃப் பார்ட்னர். 7th ஹவுஸ் வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டி, இந்த பார்ட்னர்ஷிப் அது எப்படி இருக்குன்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது நெகட்டிவ் பிளான் இருந்தால் அது அப்பப்போ அது பிரச்சனை கொடுக்கும். உங்கள் 8th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புடைய அந்த லாஞ்சிவிட்டி. நீண்ட நாள் நீங்கள் ஒன்றா வாழ்வீங்களா, பிரேக் வருமா, நிலைச்சிருமா அந்த வாழ்க்கை. இந்த 8ஆம் இடம் வந்து பர்சனல் இன்டிமிசி. இதெல்லாமே நம்ம வந்து தரோவாக ரீட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு சிலதுக்கெலாம் வந்து சில ரெமெடி இருக்குன்னு சென்ஸ் வந்து சில பிளானட்ஸை வந்து நம்ம வந்து சாந்தப்படுத்த முடியும்னா அதை வந்து கொஞ்சம் சில ப்ரேயர்ஸ் இருக்குது, சில மெத்தட்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சாந்தம் அடையும். சிலதுக்கு ரெமெடிஸ் இல்லை, நம்ம அது கம்பேட்டபிலிட்டியை பார்த்துங்க. அதே மாதிரி ரஜ்ஜு மேட்சிங், இந்த சமயத்தில் நிறைய பேர் ரஜ்ஜு மேட்சிங் இல்லாமல் பண்ணவங்களும் சக்ஸஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அதை ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன், அதுவும் 7 சனி வச்சுட்டு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தரோவாக வெரிஃபை பண்ணி இந்த மேரேஜ் லைஃப்பில் உள்ள நுழைங்க. மற்ற ராசிகள் நான் பெருசாக மென்ஷன் பண்ணல, ஏன்னா இப்போ வந்து ரிஷபம், மிதுனம், ஈவன் கடகம் பரவாயில்ல. கடகத்துக்கு வந்து மெயின் பிளானட் சாட்டர்ன் வந்து நல்லா இருக்கார். ராகுக்கு இது 2 வரதுனால அது கொஞ்சம் திடீர் எல்லாருக்கும் தோஷம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நான் பெருசாக மென்ஷன் பண்ணல. சிம்மம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கன்னி பரவாயில்ல, 7th ஹவுஸில் சனி தான், தடங்கள் பார்த்து கரெக்டாக பிக் பண்ணணும். துலாம் நல்லா இருக்குது. விருச்சிகம் பரவாயில்ல, 8th ஹவுஸில் குரு இருந்தாலும் பார்வை நல்லாயிருக்கும். தனுசு ஓகே, பார்வை நேராக விழுது. மகரம் நல்லா இருக்குது. கும்பம், மீனம், கும்பத்துக்கும் அதே மாதிரி நான் சொல்கிறேன். 2ல் வந்து வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சனி. கும்பத்தை சேர்ந்தவங்க இந்த கல்யாணம் இந்த விஷயம்லாம் ஆக்சுவலாக வாய்ப்பு வந்துடும். ஆனால் அதை வேகமாக ஏதோ அவசரத்தில், ஏதோ ஒரு கோபத்தில், இல்லை ஒரு வேகத்தில் வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிக்காது. கொஞ்சம் சிந்திச்சு யோசித்து கரெக்டாக செக் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா கும்பம் சனி வந்து அந்த ராசியில் வந்து எல்லாத்தையும் அக்செப்டே பண்ணாது. கும்பத்தோடு எல்லோரும் பொருந்துறதில்லை, அதனால் அக்செப்ட் பண்ணாது. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வெரிஃபை பண்ணிங்க. ஓவரால் இந்த 4 ராசி தான் நான் மார்க் பண்ணுறேன். நம்பர் 1 மேஷம், சிம்மம், மீனம், கும்பம், இந்த 4 ராசி தான் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ திருமண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, சூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா திங்க் பண்ணி, கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணி, தோஷம் இருக்கா இல்லையான்றதை மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். தசாபுத்தியும் பார்த்துங்க, உங்கள் லக்னத்தையும் அதோட மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி லக்னங்களில் இப்போதைக்கு ரிஷபம், மிதுனம், துலாம், இன்னும் சொல்லணும்னா இந்த பக்கம் மகர லக்னம், ஈவன் தனுசு, விருச்சிக லக்னம் கூட பரவாயில்ல, நல்லா இருக்குது. கன்னியா லக்னம் கூட பரவாயில்ல, நல்லா இருக்குது. இதெல்லாம் சார்ந்திருந்தீங்கன்னா, கடகம் இதெல்லாம் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ராசிகள், இந்த டஃப்பான ராசிகள் பிறந்தாலும் பயம் இல்லை. இதை ஒரு ஓவராலாக பிளான் பண்ணணும்னு நினச்சேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன். பெஸ்ட் விஷஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் தான் நம்மளது. சர்வீஸை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது மெயின் ரீசனே வந்து என்னென்னா, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ யாரையும் கன்சிடர் பண்ணாமல் கேட்காம ஒரு முடிவு எடுத்து ஏதாவது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் அந்த அஷ்டமசன்லாம் போன வாட்டி கடகராசி எல்லாம் நடந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பேசுகிறாங்க, கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுங்க, முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்ப்போம். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து கொடுக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு அனலைசிஸ் தான். அப்படின்னா நிறைய பேர் கொடுத்த கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸை பேஸ் பண்ணி நான் என் டீம் வந்து எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதை பற்றின ஒரு வீடியோ கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக நம்ம பேச முடியாட்டியும் இன் ஜென்ரலாக ஒரு வியூ கொடுக்கலாம், ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம சொன்னபடி அப்படியே தான் பொருந்தும்னு கிடையாது. ஏன்னா சில பேருக்கு வந்து இதெல்லாம் நடந்துருமான்ற பயம் இருக்கும், சில பேருக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காமல் போயிருமா, இது எங்கே நடக்குதுன்னு அவநம்பிக்கை இருக்கும். பட் எல்லாமே சப்ஜெக்ட் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் நேட்டல் சார்ட், உங்களோட ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. அதில் உள்ள விதிகள் என்ன, அதில் உள்ள நேரம் என்ன, அதில் உள்ள தசா புத்தி என்ன, அதில் உள்ள யோகம் என்ன, கேந்திர கோணங்கள் எப்படி ஃபில்லாக இருக்குது. சரி, என் ஒருத்தர் கேட்டார், எப்படிங்க 5 கிரகம் உச்சமாக இருக்குது ஆனாலும் ஒன்றுமே நான் பெருசாக ஆகலை. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதனுக்கு வந்து கை பலமாக இருக்குது, இந்த கை பலமாக இருக்குது, கால் பலமாக இருக்குது, இடுப்பு வலுவாக இருக்குது, செஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, உள்ள ஆர்கன்ஸ்லாம் வலுவாக இருக்குது, அது முக்கியமாக பிரெயின் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலாம் கேட்டால் பிரெயின் தான் மெயின். ஏன்னா பிரெயின் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன். பிரெயின் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருந்ததுன்னா உங்களோட சென்சஸ் எமோஷன்ஸ்லாம் அது கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த பிரெயின் கொடுக்குற சிக்னல்ஸ்க்கு அது ஆக்டிவேட் ஆகும். அப்போ சார்ட்டில் வந்து இந்த பிரெயின் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பிரெயின். அந்த பிரெயின் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? லக்னாதிபதி வலுவாக இருக்காரா, லக்னாதிபதி யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க, அந்த கேரக்டர்லாம் அப்படியே ஆட் ஆகிடும். லக்னத்தை வந்து பார்க்குற கிரகங்கள், லக்னத்தில் இருக்கிற கோள்கள், அதுக்கப்புறம் தான் சப்போர்ட்டிங் பிளானட்ஸ், கேந்திர கோணாதிபதிகள்லாம் எப்படி வலுவடைகிறாங்க, எங்கே பொசிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கொயர் அண்ட் ட்ரியாங்கிளில் வராங்களா வரலையா, அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் பிளானட்ஸ் அது எப்படி பொசிஷன் எடுக்குது, அது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுது, நெகட்டிவ் ஆக்டிவேட் ஆகுது, அப்படியே வந்து பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். சில பேருக்கு பார்த்தா பயங்கர நாலேஜ் இருக்கும், லக் இருக்காது. சில பேருக்கு லக்கு நிறைய இருக்கும், ஆனால் நாலேஜே இருக்காது. அந்த லக் வந்து குறுகிய காலம் மட்டும் வேலை செய்யும். சில பேருக்கு பர்டிகுலர் பீரியட் மட்டும் ஆக்டிவாக இருக்கும், அப்புறம் எல்லாம் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. சில பேருக்கு லேட் லைஃப்பில் அப்படியே கிராஃப் மேலே ஏறிட்டே வரும். லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறேன். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆயில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்காது. சில பேருக்கு நீண்ட நெடுங்காலம் ஆயில் இருக்கும், ஆனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து மனசுக்கு அதாவது வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை இருக்காது. அதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ண முடியாது. சில பேருக்கு எல்லாம் நிறைய என்ரிச் ஆஃப் மணி ஆர் வெல்த் எல்லாம் இருக்கும், ஆனால் கொடுக்குற மனம் இருக்காது. சில பேருக்கு நிறைய கொடுக்குற மனம் இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட போதுமான பொருள் இருக்காது. இப்படி கலந்த 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 கலவையில் உள்ள ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அதனால் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். அந்த டிசைனில் வந்து நமக்கு என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, நமக்கு என்ன மைனஸ் இருக்குது, நாம் எப்போ அதை தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த மைனஸை கட் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம மைனஸ் விட்டுடலாம். மைனஸை வந்து கட் பண்ண ப்ளஸ் ஆக்டிவேஷன் மேலே வந்துடும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் நான் ஒரு ஓவராலாக ஒரு ஜென்ரல் வியூவில் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க இந்த சேனலை. ஸோ என்னோடய சப்போர்ட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதால எல்லாரும் கேட்டதுக்காக நான் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து தனித்தனியே எல்லா கண்டென்ட்டுக்குமே வீடியோஸை பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பொதுவான பலன். இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகமில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, வாடகை வீடு போனாலும் வாஸ்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க. அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் நிறைய பேருக்கு வாஸ்து கரெக்ஷன் கொடுத்துருக்கேன், சஜஷன் கொடுத்துருக்கேன். எல்லாம் தே ஆர் வெரி ஹாப்பி. எனக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. முன்னேறிட்டோம், அடுத்த வீடு வாங்கிட்டோம், அது உங்களுக்கும் நடக்கணும்னு என்னோட ஆசை. நியூமராலஜி சில பேருக்கு வந்து நேமை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்பரை சேஞ்ச் பண்ண கிளிக் ஆகிடும். சவுண்ட் வைப்ரேஷனில் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுல கிளிக் ஆகும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணிக்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஜெம் ஸ்டோன் லக் கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து டக்குன்னு கிளிக் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆக்டிவேஷன். சில பேருக்கு சில ப்ரேயர்ஸ், சில பேருக்கு சில ஆக்ஷன், சில பேருக்கு சில ஆக்டிவிட்டி, சில பேருக்கு சில கலர்ஸ் லக் கொடுக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான லக் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு ஃபேவராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில பேருக்கு சில வீடு அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு திசை நல்லா லக் இருக்கும். சில பேருக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பெனி நல்லா லக் கொடுக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. சில பேருக்கு சில திசையில் மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு இருக்கும். அப்படி நிறைய அந்த லக்கு வந்து ஒரு ஃபார்மில் இருக்குது. அது என்னன்றது நீங்களும் செல்ஃபாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ரோ, லேர்ன் வாஸ்து, நியூமராலஜி, ஜெம்மாலஜி எல்லாமே கொடுத்துருக்கேன். பயன்படுத்திங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.